ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. அதை மென்ஷன் பண்ண பப்ளிக் ஷாப்பிங் மேல மண்ணை போட்டான். அந்த இது சோப்பு தெரியாம மண்ணை போட்டு அப்படி. ஆமா, அப்புறம் மேல சர்ச்சுக்கு போறவங்க கேட்ட என்ன பண்ணிட்டேன், மேல கல்லை வச்சுட்டான். இது ஸ்டேஜ் பை ஸ்டேஜா இருக்குது, ஒரு போட்டோ அங்க வச்சிருக்கேன் நான். இது சம்பந்தமா நான் தீவிரமா நான் கொஞ்சமா நடவடிக்கை எடுக்கிறேன். திடீர்னு எடுக்க போனீங்கன்னா அவன் கோவிச்சுக்குவேன், அறுவாலை தூக்கிட்டு வருவேன். ஏதாவது எதுக்கு வேண்டாம், நம்ம பொது விஷயம் மெதுவாக கொண்டு வருவாங்க. எதுக்கு உணர்ச்சி வசப்படணுங்கிற அவசியம் இல்லை. மெதுவாக போட்டுக்கிட்டே இருக்கிறேன். இது திருப்பூர் மாவட்டம் தாராவத்தில் நடந்தது. இப்போ தாராவத்கார் யாராக இருந்தால் அது தெரிஞ்சிருக்குன்னு நினைச்சிருக்கல. ஒரு நண்பர் ஒருத்தர் கோட்டத்துறையா கழுத்துறைக்காரர் ஒருத்தர் வந்தார். அவர் வந்தார். அவர் ஊருக்காரர் தான், அவர் பக்கத்து ஊருக்காரர் தான். இந்த வேலை பண்ணார். வயசான காலத்தில் இந்த மாதிரி பண்றீங்க, உங்களுக்கு 6 சென்டில் வீடு கட்டியிருக்கிறீங்க, இங்க போய் இந்த ரோட்டை போய் எத்தடி ஆக்கிரமிக்கணுமா, போற வர்றவங்க திட்டுவேன், உங்களுக்கு ஏற்கனவே சுகர் வேறு இருக்குது அப்படின்லாம் கொஞ்சம் சைக்காலஜிக்கலா பேசி பார்த்தேன். அவருக்கு அதுக்குள்ள போக சண்முகன் பேர் அவருங்க, தெரிஞ்சிருக்கலாம். திருப்பி ஏற்ற மாதிரி ஒரு காவல்துறை பணி ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி அவரு இதே மாதிரி நீட்டிட்டாரு. 2 பக்கம் நீட்டி உங்களுக்கு போட்டோ காட்டுன்னு நினைக்கிறேன். இப்ப 2 பேர் இப்ப வச்சுக்கிட்டு அதை ஓடிக்கிட்டே கொண்டு வந்துட்டாங்க. நான் புகாரை காவல் நிலையத்தில் கொடுத்தேன், அதுல ஆர்டிவி போட்டேன், இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், இதெல்லாம் நடந்தது. அதுக்கடுத்து கலெக்டர்கிட்ட கொடுத்தேன், கலெக்டர் வாங்கல, டிஆர்ஓ வாங்கினாரு. டிஆர்ஓ போட்டோவோட கொடுத்தவங்க கொஞ்சம் போட்டோவோட கொடுத்தா கொஞ்சம் எல்லாம் பாக்குறாங்க. போட்டோவெல்லாம் பார்த்தாரு, பார்த்துட்டு அப்புறம் ஃபார்வேர்ட் பண்ணாங்க, அங்கே ஃபார்வேர்ட் பண்ணி எல்லாம் வாங்கி அவர் நகராட்சி ஆணையர் அப்படி வச்சுக்கிட்டாரு. இப்ப இந்த ஆக்கிரமிப்பு அப்படியே அகற்றாம இருக்குது. காவல்துறையில கொடுத்தான். இது சிவில்ல வருது, இது கிரிமினலையும் வருது. ஒரு வீதி ஆக்கிரமிச்சுன்னா ஐபிசி 431 நினைக்கிறேன். பொது பாதைகள், நீர் வரக்கூடிய இதெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ண 5 ஆண்டு தண்டனை இருக்குது. அந்த சட்டப்பிரிவு மேல அப்படியே ஆங்கிலத்தில் அடிச்சு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தேன். புகார் நேரில் கொடுக்கலாம், வழக்கம் போல எப்பவுமே பதிவு தகவல் தான் போடுவான். கொடுத்துட்டு அப்புறம் நேரில் போய் சொல்லுவான், ஐயா போட்டிருக்குன்னு சொன்னா ஆனா நான் வந்திருக்கேன் அப்படின்பாங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி அவர் வாங்கி வழக்கம் போல வச்சுக்கிட்டாரு, ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல. எஸ்பி கொடுக்குறாங்க, எஸ்பி கொடுத்து அவரும் ஒன்றும் நடவடிக்கை இல்லை. மறுபடியும் திருப்பி இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு, கூப்பிட்டு போட்டு எனக்கு லட்டு கொடுக்குறாரு. அவர் சாமி கூட வந்துட்டாரு கூட போய் நம்ம போய் ஏதாவது நடவடிக்கை எடுப்பாரு, ஆக்கிரமிப்பு போட்டு லட்டை கொடுத்தாரு. அதெல்லாம் கொடுத்துருவாரு. அப்புறம் பார்த்தா அவர் சுகருங்கிறாரு, எனக்கு சுகர் வந்துருச்சு, நீ லட்டு இப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடல, அப்படியே மேல இருந்தது. எதுக்கு கொடுக்குறாருன்னு கேட்டா, நான் கொடுத்த புகார அவர் பணம் ஆக்கிட்டார் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. சிரிச்சு பேசுறாரு. வெளியே 50 பேர் இருக்கிறேன், நம்மளோட 15 நிமிஷம் சிரிச்சு பேசிட்டு இருக்காருன்னா அதுக்கு தகுந்த வேலை அவர் வச்சுட்டாருங்கிறது நம்ம அதை யூகிக்க முடியுது. அது அப்படி முடியல. அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்ப பாத்தீங்கன்னா கலெக்டர், திருப்பூர் மாவட்ட கலெக்டர் மாத்திட்டாங்க, எஸ்பி மாத்திட்டாங்க. ஏன்னா இது சட்டம்ங்கிறது ஆளுக்கு தகுந்த மாதிரி மாறுது. சட்டம் பொதுவாகத்தான் இருக்குது, ஆனா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி அந்த சட்டத்தை டீல் பண்ணுவாங்கிற விஷயத்த நாம சைக்காலஜிக்கல் படிச்சுக்க வேண்டியதா இருக்குது. இப்ப தகவல் உரிமை சட்டம் படிக்கிறதோட மனிதனுடைய மனோநிலை, மனோபாவம் இதையும் அறிஞ்சே நீங்க நடந்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சுதந்திரமாக எத்தனை வருஷம் ஆச்சு? என்ன சொல்லி இருக்குது அரசியல் சாசனத்துல? நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முக்கிய நகரங்கள்ல உச்ச நீதிமன்றத்தோட கிளைகள் அமைக்கணும் இருக்குது. இப்ப இது வரைக்கும் அமைச்சாங்களா? ஏன் முக்கியமான பிரச்சனை அல்லவாது? இப்ப நீங்க நீதி கேட்கணும், டெல்லிக்கு போகணும். டெல்லியில போய் ஒரு நீதி வாங்குறது மணிக்கு எவ்வளவு? 1 கோடியா அரசியல்வாதிக்கு? நம்ம அதை போய் கெஞ்சி அதிகார எல்லைக்கு இருக்கக்கூடிய அந்த காவல் நிலையத்துல பூஜையெல்லாம் ஆய்வு பண்ண போகும்போது எதுக்கு ஒரு மனுவை கொடுத்து போட்டு போய் பண்றது? உங்களுக்கு பாதுகாப்பு என்னங்கன்னா, அவன் உங்களுக்கு பார்க்கறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கான், பேப்பரை அவனே கிழிச்சு போட்டு உங்களுக்கு போன பண்ணி பிடிச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்ன இன்னைக்கு அவன் எல்லாம் ஒன்னா இருக்கிறேன், திருடம் பூரா ஒன்னா இருக்கிறேன். நாம வேறு கோயம்புத்தூர் இவ்வளவு பேர் இருக்கிறீங்களா? இப்படி ஒரு மீட்டிங் போட்டதுக்கு 1000 பேர் வந்திருக்கலாம், கிரௌண்ட் வந்தாங்களா? வந்திருக்கிறதே பெரிய சமாச்சாரம். இப்ப 60-62 பேர் வந்தீங்கன்னா இதே 6000 பேருக்கு சம்பந்தம். இருந்தாலுமே மக்கள் மத்தியில் போய் சேரல, சட்ட விழிப்புணர்வு போய் சேரல. அப்படி இருக்கிற பட்சத்தில் எங்க விட்டு எந்த இடத்துல விட்டு நின்று போச்சு. எனக்கு சிலது வயசுனால ஞாபக சக்தி கம்மியாயிருது. மரியாதைக்கு போய் நேரில் போய் சொல்லிடுங்க. போனீங்கன்னா யாராவது ஒருத்தர் காவல் கூட அனுப்ப மாட்டாங்க, ஒரு நம்பர் கொடுப்பாங்க, போன் நம்பர் கொடுப்பாங்க, இந்த நம்பர் வச்சுக்கோங்க, ஏதாவது ஒண்ணு கூப்பிடுங்கன்னு போட்டு. அப்ப நீங்க கொஞ்சம் அவங்ககிட்ட வாங்குற மாதிரி போய் சொன்னீங்கன்னா, சில பேருக்கு எல்லாத்தையும் சிலர் சொல்ல முடியாது, அவங்களுக்கு பயிற்சியெல்லாம் உண்டு, வானாத்திறக்கு நம்மளை விட கெட்டிக்காரங்க இருக்கிற அப்படி. அதில்
நான் சில வேலை வந்து மேல்முறையீடு பண்ணாமே 4 தகவலை வாங்கினேன். அது காவல்துறையில மேல்முறையீடு பண்ண மேல்முறையீட்டு அலுவலர்கள் பொன்னான நேரம் வீணாகிறது. அதனால நீங்களே நீள பரிசீலனை இவருக்கு எல்லாம் தெரியும் போடுறாரு. அப்ப அங்க வர்றவங்க முட்டாளாம் அவர் சொல்றாரு அப்படின்னு. அப்புறம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எல்லாம் கொடுத்து பண்ணிட்டேன். அவர் ஜட்ஜ்மெண்ட் அவர் கொடுத்தாரு, ஆர்டர் கொடுத்தாரு. அதுல இந்த ஆர்டர் அப்படியே தலையில தப்பு, அப்படியே நான் சொன்னதெல்லாம் அப்படியே அடிச்சு போட்டு என்றால் அப்படின்னு போட்டு அப்படியே மாத்தி அடிக்கிறாரு. ஏன்னா அதுல ஒண்ணும் பண்ண முடியாது, எவிடன்ஸா இருக்குது பூராமே. அப்படி இப்ப வந்திருக்காரு ஒரு நார்த் இந்தியன் நினைக்கிறேன், பேர் போட்டது இப்ப கொஞ்சம் கன்சிடர் பண்றான்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம தியாகராசன் அப்படி போயிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இந்த மாதிரி இந்த நம்ம தகவல் உரிமை சட்டத்தை இந்த மாதிரி சிறு சிறு விஷயங்களுக்கு பயன்படுத்தி நம்ம பண்ணலாம். ரெண்டாவது வந்து நம்மளால ரொம்ப பக்திமானங்களா இருக்கிறேன். எனக்கு என்னமே பார்த்தா வர வர இந்த உலகத்துல பக்தி அதிகமா போயிட்டே இருக்குது, கரப்ஷனும் அதிகமாகுது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குது. கோயில்ல ஆயிரக்கணக்கான பேர் கூடுறேன், லட்சக்கணக்கான பேர் கூடுறேன். சொன்ன மாதிரி சாமியாரே 500 பேர் இருக்கிறேன். அப்படி இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது அவ்வளவு அதுல வரக்கூடிய கூட்டம் இப்ப நம்ம எவ்வளவு பாதிச்சிருக்கிறோம் நம்ம இந்த சட்டங்களினால. நம்ம நம்ம ஆளக்கூடிய அதிகார வர்க்கத்தினால எவ்வளவு பாதிச்சிருக்கிறோம், எவ்வளவு சட்டங்கள் இருக்கு. சட்டங்களை முழுமையா தகவல் அறிவு உரிமை சட்டத்தை இது வரைக்கும் நம்ம முழுமையா பயன்படுத்தி பலன் அடைய முடிஞ்சுதா? எத்தனை பேருக்கு எத்தனை அதிகாரிக்கு 26 பலன் போட்டேன். அதெல்லாம் மேல போய் ஹைகோர்ட்ல போய் தப்பிச்சு போயிடுறேன். இங்க எதோ போட்டுடுறாங்க அவங்க. அதனால அவன் எல்லாமே கூறிட்டு போயிட்டே இருக்கிறான். அவன் வந்து தண்டிக்கப்பட்டுவான் அப்படிங்கிறது அந்த எண்ணம் எல்லாம் ரொம்ப குறைவாத்தான் இருக்குது. அதையெல்லாம் பண்ணணும்னு நம்ம என்ன செய்யணும்னா சட்டங்களை இன்னும் கூர்மைப்படுத்தி நாம இன்னும் கொஞ்சம் மேல அதை கொஞ்சம் உயர் நீதிமன்றத்துக்கு கொண்டு போவோம். நம்ம கொண்டுட்டு போய் அங்க போனாலும் நீ ஆகாதடா, உனக்கு செருப்படிதான் கிடைக்கும், இங்க கொடுத்ததா அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு போய் இன்னும் கொஞ்சம் நம்ம ஆயுதத்தை கூர்மைப்படுத்தணும். அப்படி பண்ணோம்னா அப்ப நம்மளுக்கு தீர்வு இது கிடைச்சி வழக்குகள் வந்து உங்களுக்கு பெட்டிஷன் கீழே தீர்வாயிரு, தண்டனை மேல கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா கீழே உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகிரு. அங்க போனா தப்பிச்சுட்டு போயிடலாம், நம்மளால தான் இருக்க போறேன், ஆனா நம்மளோட மாமன் மச்சம் அதெல்லாம் சொந்தக்காரன் பூரா எல்லாம் ஒரே ஆள் தான் நம்ம கூட்டாளிக்கு கூட்டுக்கலைவாணிகள் எல்லாம் பூராங்க. அதனால அங்க போய் தப்பிச்சு போயிடுறாங்க. அதனால வந்து என்ன பண்றேன், தைரியமா என்னுடைய ஒரு மனுவுக்கு 45 நாள் ஆகி போச்சு, இன்னும் தகவல் கொடுக்கல. எல்லாம் எனக்கு மேல என்னென்ன முடியுமோ அந்தந்த வாசகங்களை எல்லாம் அதில் போட்டு பார்த்துட்டேன். சரி இது இப்படி இருக்கட்டும், நம்ம ரொம்ப உணர்ச்சி வசப்பட வேண்டாம். அவன் நான் மாற்ற எப்படி இருந்தாலும் மாட்டுவேன், எங்க ஒரு பக்கம் மாட்டுவேன். அடுத்து இப்போ ஆணையர் புதுசா ஜாயின் பண்ண போறாங்க. இருந்தாலும் நான் ஒரு வழக்கு கிரிமினல் போட்டேன், போட்டு போன்ல தான் கான்டாக்ட் பண்ணேன். போன்ல கான்டாக்ட் பண்ணி போன் சாமானியமா எடுக்க மாட்டாங்க அங்கிருந்து ஆணையத்துல. தொடர்ந்து அடிச்சுட்டு இருந்தது அவர் கடைசியில் எடுத்தார், டெக்குன்னு எடுத்தாரு வாட் அப்படின்னு வச்சு. அப்பத்தான் எடுத்தோன்னு பார்த்தோன்னு பேர் சொன்னோன்னே நான் போட்டோவெல்லாம் வச்சு அனுப்பியிருந்தேன். ஏன்னா இது பொது விஷயமா இருக்கிறதுனால போட்டோ வச்சா பேர் பார்த்தேன். போட்டோ பார்த்தோன்னே மைண்ட்ல கொஞ்சம் ஸ்ட்ரைக்கா இது ஆக்கிரமிப்பு இருக்குது வேற வேலை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் நான் பார்த்து சார் தான் உடனே சொல்லிட்டேன், பேர் சொல்லிட்டு தாராள நகராட்சி ஆணையருக்கு எதிர்ப்பா நீங்க போட்டிருக்கிறீங்க, உங்க பேர் முருகேசன் அப்படின்னு சொல்லிட்டேன். சார் அது எப்போ நம்பர் ஆகும் சார், அதை கொஞ்சம் நீங்க தெரிஞ்சு சொல்லுங்க அப்படின்னு நானே கூப்பிடுறேங்க. அப்படி ஒரு 4 நாள் கழிச்சு அவங்களே கூப்பிட்டு அப்படி எனக்கு கொஞ்சம் ஆச்சரியம், இவ்வளவு தகவலான இவ்வளவு சிறப்பா செயல்படுதா அப்படின்னு போட்டு அப்புறம் கூப்பிட்டு ஏதோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதுல ஏதோ ஒரு விஷயம் போட்டா பிடிச்சதோ என்னன்னு தெரியல, ஏதோ பிடிச்சிருக்கலாம். ஏன்னா கூப்பிட்டு நம்பர் கொடுத்தா அப்படி சிபி நம்பர் கம்ப்ளைண்ட் நம்பர் கொடுத்துட்டா அப்படி கம்ப்ளைண்ட் நம்பர் வந்துட்டு நான் மேலும் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறேன். ஆணையர் ஜாயின் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பீல போகல செகண்ட் அதெல்லாம் நம்ம வந்து நம்ம